everyone. இந்த வீடியோ tutorialல நம்ம what is file directories அப்படினா பார்க்க போறோம். So file directory அப்படினா என்னன்னா ஒரு நிறைய ஃபைல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடம் தான் வந்து ஃபைல் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ஃபைல்னா என்ன, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் எப்படி இருக்கும், எங்கே ஃபைல் இருக்கும் அதோட டீட்டெயில்ஸை பார்த்தோம். இப்போ ஃபைல் டைரக்டரி எங்கே இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன, எப்படி அதை வந்து நம்ம வியூ பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல் இஸ் அ ஃபைல் டைரக்டரின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபைலில் என்ன இருக்கும், அந்த டைரக்டரியில் என்ன இருக்குன்னா அந்த ஃபைல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட அட்ரிபியூட். ஸோ ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஒரு ஃபைலுக்குன்னு ஒரு அட்ரிபியூட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஒரு லொக்கேஷன் இருக்கும். அது இல்லாத வந்து அதுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ஸோ யார் வந்து வியூ பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபைல் டைரக்டரியில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிவைஸ் டைரக்டரியில் என்னெல்லாம் இருக்குன்னா அதோட நேம், அதோட டைப், அட்ரஸ், current length, maximum length, date last accessed, date last updated, owner ID, protection information. ஸோ இதெல்லாம் மேஜர் கேட்டகரி. இது கீழே வந்து நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைல் டைரக்டரி எங்கே இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களோட சிஸ்டமில் வியூ ஆகிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து சி டிரைவ் இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, ஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைரக்டரிஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைல் டைரக்டரிஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைரக்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபைலும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா, இந்த ஃபைலில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில் வந்து இது என்ன, நீங்கள் வந்து நேம். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே சொன்னது. நேம், டைப், அட்ரஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டைப் லோக்கல் டிஸ்க், ஃபைல் டைப் சிஸ்டம் வந்து NTFS, யூஸ்ட் ஸ்பேஸ் வந்து 55.9 GB, ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 97.4 GB, கெப்பாசிட்டி மொத்தம் வந்து 153 GB அப்படின்னு இருக்குது. ஸோ டிரைவோட பேர். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் குரூப் நேம், ஆக்சஸ், பர்மிஷன், ஆத்தென்டிகேஷன், யூசர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது, ப்ரீவியஸ் வெர்ஷனிங். இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷனிங்னா டேட் மாடிஃபைடு, அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் டீட்டெயில், எந்த ஹார்ட்வேரில் என்ன லொக்கேஷன்ஸில் இருக்குது அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் திஸ் ஃபோல்டர் ஃபார் அப்படின்னு இருக்கிறதுல இந்த டிரைவில் வீடியோஸ் மட்டும் வைக்கணுமா, மியூசிக் மட்டும் வைக்கணுமா, இல்லை ஜென்ரல் ஐட்டமும் வைக்கலாமா, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறது. இந்த வந்து எந்த சூஸ் அ ஃபைல் டு ஷோ ஆன் திஸ் ஃபோல்டர் ஐகான் அப்படின்னு. ஸோ இந்த ஐகானை வச்சு பார்க்கறது. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபைல் டைரக்டரி. உங்கள் டைரக்டரி எப்படி இருக்கணும், எப்படி வியூ பண்ணணும் எல்லாமே வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலும் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளேயே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்ன வேணுமோ அந்தந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சேஞ்ச் செட்டிங்ஸ், உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் ஃபைல் டைரக்டரி எப்படி இருக்கணும்னு கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் கரண்ட் லென்த், மேக்ஸிமம் லென்த்து. இதெல்லாம் கரண்ட் லென்த் அப்படின்றது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூஸ் பண்ண முடியும், ஓனரோட ஐடி. ஸோ ஓனருன்றது வந்து உங்களோட சிஸ்டமில் யார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. உங்களோட டைரக்டரிய ஃபைல்ஸ் எல்லாம் லாக் பண்ணி வைக்கிறது கூட சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓனர் ஐடி எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைல் டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டைரக்டரியில் என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலான்னா, உங்களோட டைரக்டரியில் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைலை சர்ச் பண்ணலாம், இல்லைனா ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி க்ரியேட்டடை டெலீட் பண்ணலாம், இல்லை லிஸ்ட் ஆஃப் டைரக்டரிஸை பார்க்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ஃபைல் சிஸ்டம். இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஃபைல் டைரக்டரியில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைல் டைரக்டரி. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்னிப்பர் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸ்னிப்பரன் அப்படின்ற ஃபைல் மட்டும் சர்ச் ஆகும். அடுத்து வந்து புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணோன்னா
நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டைரக்டரியை ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபைல் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸலா, டெக்ஸ்டா, பவர் பாயிண்ட், வேர்ட், கான்டாக்ட், ஆக்சஸ், டேட்டாபேஸ், ஃபோல்டர், இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ஃபைல் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி க்ரியேட்டடை டெலீட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இந்த டெலீட் பண்ணலாம். ரீநேம்ன்றது ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைலை இது பண்ணி ரீநேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ரீநேமும் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைல் டைரக்டரியில் நீங்கள் இதெல்லாம் தான் ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம். இது இல்லாத நீங்கள் ஒரு ஃபைலில் என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃபைலை வந்து ஓப்பன் வித் வேறு ஏதாச்சும் ஃபைல் சிஸ்டம் மூலமாக ஓப்பன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் ஃபைலை வந்து கட் பண்ணலாம், காப்பி, ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம், இல்லை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஃபைலில் பண்ணுற ஆப்ரேஷன். ஃபைல் டைரக்டரியில் இந்தந்த ஆப்ரேஷன்லாம் உங்களால் பண்ண முடியும். இப்போ உங்கள் ஃபைல் டைரக்டரியில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அட்வான்டேஜ் இருக்குது. எஃபிஷியன்சி, நேமிங், குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னா, உங்கள் ஃபைல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இவ்வளோ ஃபைல் இருக்குது, இதில் நான் வந்து ஒரு ஃபைல் தேடுறேன், ஜஸ்ட் ஜகன் அப்படின்னு தேடுறேன். அப்போ உங்கள் ஜகன்ற ஃபைல் மட்டும் எங்கே இருக்குன்றது ஈஸியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வேண்டாம் அப்படின்னா உங்களோட நேமிங் ஈஸியாக உங்கள் நேமை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கும் வேறு எக்ஸாம்பிள்னு நேம் கொடுக்குறேன். ஒரே ஃபைலுக்கு வந்து 2 நேம் கொடுத்துக்கலாம். ஒரே ஃபைலுக்கு 2 சேவஸ் கொடுத்து 2 நேம் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து வேறு வேறு நேம் வந்து ஒரே ஃபைலுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நேமிங்கில் வரும். அடுத்து வந்து குரூப்பிங் அப்படின்றது என்னென்னா, இப்போ எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குன்னா எக்ஸல் ஃபைல் எல்லாம் ஒரு ஃபோல்டரில், இமேஜ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில், மீடியாலாம் ஒரு ஃபோல்டரில், அதுக்கப்புறம் உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஜாவா ப்ரோக்ராம்லாம் ஒரு ஃபோல்டரில், இந்த மாதிரி கேம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேம் எல்லாம் ஒரு ஃபோல்டர்லன்னு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் வந்து நம்ம குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 3 தான் அட்வான்டேஜ்: எஃபிஷியன்சி, நேமிங், குரூப்பிங். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவல்ஸ் ஆஃப் டைரக்டரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெவல்ஸ் ஆஃப் டைரக்டரி அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ஃபைல் டைரக்டரி எந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ சிங்கிள் லெவல், 2 லெவல், ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் லெவல் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரே ஒரு டைரக்டரி இருக்கும், அந்த டைரக்டரி கீழே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நம்ம சிங்கிள் லெவல் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்டரி, இந்த ஒரு டைரக்டரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சிங்கிள் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இதே 2 லெவல் டைரக்டரி அப்படின்னா என்னென்னா, ஒரு மாஸ்டர் ஃபைல் டைரக்டரி இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு யூசர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சிங்கிள் லெவலில் வந்து என்னென்ன கான்செப்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும்னா, 2 கான்செப்ட் இன்க்ளூட் ஆகிருக்கும். நேமிங் ப்ராப்ளமும் குரூப்பிங் ப்ராப்ளமும் இருக்கும் சிங்கிள் லெவலில். என்ன நேமிங் ப்ராப்ளம்னா, இப்போ ஒரே டைரக்டரிக்குள்ளே 2 ஃபோல்டர் ஒரே பேரில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இஷ்யூ க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்குது, இல்லை ஃபைல் இருக்குதுன்னு சொல்லும். இல்லை குரூப்பிங், நீங்கள் வந்து ஈஸியாக குரூப் பண்ண முடியாது, உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி குரூப் பண்ண முடியாது. ஒரே ஒரு டைரக்டரி மட்டும் இருந்துச்சுன்னா டூப்ளிகேஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதே 2 லெவல் டைரக்டரினா மாஸ்டர் ஃபைல் டைரக்டரி இருக்கும், அப்புறம் யூசர் ஃபைல் டைரக்டரிஸ் நிறைய இருக்கும். அப்போ இந்த யூசர் ஃபைல் டைரக்டரி கீழே நீங்கள் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதோட பேரும், இன்னொரு யூசர் ஃபைல் டைரக்டரி கீழே ஒரு ஃபைல் சேவ் பண்ணுறீங்கன்னா அதோட பேரும் 2 ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ நேமிங் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இதில் வந்து குரூப்பிங் ப்ராப்ளமும் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். 2 லெவல் டைரக்டரியில் வந்து குரூப்பிங் ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் இது வந்து ஈஸி, இந்த யூசருக்கு மெயின்டைன் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, பாத் நேம்.
இந்த 2 லெவல் டைரக்டரியில் வந்து உங்களோட பாத் எல்லா ஃபைலுக்குமே வந்து பாத்துன்றது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேம் ஃபைல் நேம் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசர்ஸை வந்து கொடுத்துக்கலாம். சர்ச்சிங் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். மாஸ்டர் ஃபைலில் சர்ச் பண்ணாவே உங்களோட யூசர் ஃபைலில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து 2 லெவல் டைரக்டரிஸில். ஸோ பாத் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் சேம் ஃபைல் நேம் ஃபார் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருக்கலாம். அடுத்து வந்து சர்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து 2 லெவல். அடுத்து வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர். ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோன்னா, ட்ரீ ஸ்ட்ரக்சருன்றது வந்து ஒரு ட்ரீ ஃபார்மில் வந்து நம்மளோட டைரக்டரிஸ் இருக்கும். இதில் சர்ச் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல சர்ச் கொடுத்தா அந்த இதில் சிஸ்டமில் எங்கே வந்து அந்த மாஸ்டர் இதில் ஒரே ஃபஸ்ட் மாஸ்டர் டைரக்டரியில் சர்ச் கொடுத்தாவே அது கீழே இருக்கிற எத்தனை ஹைராரிக்கி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு வியூ ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 லெவலில் ஃபஸ்ட் சிங்கிள் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். 2 லெவலும் ட்ரீ ஸ்ட்ரக்சரும் எப்படி எங்கே இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்டரி. இதை ஓப்பன் பண்ணால் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதை நான் சிங்கிள் லெவல் டைரக்டரிஸ்னு சொன்னேன். ஸோ சிங்கிள் லெவல் டைரக்டரியில் இப்போ நான் வந்து ஒரே பேர் வந்து வைக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு நான் SONGS அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எரர் வருது? திஸ் டெஸ்டினேஷன் ஆல்ரெடி கண்டெய்ன் எ ஃபோல்டர் நேம் சாங் அப்படின்னு வருது. ஏன்னா ஒரே நேமிங் ப்ராப்ளம் இப்போ இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் லெவல் டைரக்டரியில் இருக்கிற இஷ்யூஸ். அப்புறம் குரூப்பிங்கும் வந்து நம்மளால ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு குரூப் பண்ண டூப்ளிகேஷன் ஆகும். இது வந்து சிங்கிள் லெவல் டைரக்டரி. அடுத்து வந்து 2 லெவல் டைரக்டரி அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். 2 லெவல் டைரக்டரி அப்படின்றது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட டைரக்டரி. ஸோ மை கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து உங்களோட டைரக்டரி. இந்த ஒரு மை கம்ப்யூட்டர் டைரக்டரின்னு மாஸ்டர் டைரக்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த மை கம்ப்யூட்டரில் CEFG இதெல்லாம் வந்து யூசர் டைரக்டரி. ஸோ இப்போ வந்து நான் மீடியா அப்படின்றதுல வந்து நான் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சாம்பிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஈல க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து F டிரைவ்லையும் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், சாம்பிள்னு. ஸோ இப்போ வந்து என்னால் ரெண்டுலேயுமே ஒரே பேரில் வந்து ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ண முடியுது. அதனால நேமிங் ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று வந்து என்னால் ஈஸியாக வந்து இதில் சர்ச் பண்ண முடியும். உங்கள் டைரக்டரியை இப்போ உங்களோட மெயின் டைரக்டரியை சர்ச் பண்ணிவிட்டு உங்கள் மெயின் டைரக்டரியை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் sample.txt அப்படின்னு கொடுத்தா 2 டைரக்டரியில் இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகும், சர்ச் ஆகி வியூ ஆகும். ஸோ ஈஸியாக உங்களோட சர்ச் வந்து இங்கே நடக்கும். ஸோ இப்போ ஒர்க்கிங் ஆன் இட்னு வருது. ஸோ இது ஃபுல்லாக சர்ச் ஆகும். இந்த டைரக்டரியில் இருக்கிறது சர்ச் ஆகி எங்கே இருந்தாலும் வந்துடும். ஸோ இதை தான் வந்து சர்ச் எஃபெக்டிவாக இருக்கும். நேமிங்கும் ஈஸியாக பண்ணலாம். குரூப்பிங்கும் நம்ம வந்து எந்த டைரக்டரியில் வேணால் கூட நம்ம குரூப்பிங் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F டிரைவ்லையும் E டிரைவ்லையும் இருக்கிற sample.txt வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து உங்களோட சர்ச் ஈஸியாகும், நேமிங் ஈஸியாகும், குரூப்பிங்கும் ஈஸியாகும். இது வந்து 2 லெவல் டைரக்டரி. இதே வந்து ட்ரீ அப்படின்னா என்னென்னா, இப்போ OneDrive அப்படின்னு போயிட்டோன்னா OneDriveல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், பிக்சர், வீடியோஸ், மை கம்ப்யூட்டரும் மாஸ்டர் டைரக்டரி கூட ஒரு டைரக்டரியாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 4-5 டைரக்டரிஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரீ ஸ்ட்ரக்சர்னா மெயினாக ஒரு டைரக்டரி, அது கீழே ஒரு டைரக்டரி, அது கீழே நிறைய டைரக்டரிஸ் இருக்கிறது ட்ரீ ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் OneDriveல போயிட்டு சர்ச் கொடுத்தாவே வந்து உங்கள் ரிலேட்டட் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் சர்ச் அப்படின்னு கொடுத்தாவே இந்த OneDriveலேருந்து ஏதாச்சும் இப்போ பார்த்தீங்கன்னா OneDriveல நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் மட்டும் கொடுங்க. ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபோல்டர் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இங்கே வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் ட்ரீ ஸ்ட்ரக்சரில். நேமிங்கும் பண்ணிக்கலாம், குரூப்பிங்கும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஃபைல் டைரக்டரிஸ். ஸோ அடுத்த டியூட்டோரியலில் வந்து நம்ம ஃபைல் சிஸ்டம் வர்சஸ் டிபிஎம்எஸ்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னு பார்க்கலாம்.